பொருத்தத்தில் ஃபஸ்ட் எடுத்ததுமே நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கலாம். நட்சத்திர பொருத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ராசி லக்னம் இது ரெண்டையும் பார்க்குறோம். திருமணத்துக்கு இது மட்டும் போதுமானா அது மட்டும் போதாது. 7ஆம் பாவம் கொடுப்பனை அப்படின்றது பார்க்கணும். 7ஆம் பாவம் தான் சமுதாயத்தில் அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க, இணைஞ்சி இருப்பாங்களா, சாம்பத்திய சுகத்தை கொடுக்குறது 7ஆம் பாவம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஆணாக இருந்தால் சுக்கிரனும், பெண்ணாக இருந்தால் செவ்வாய், இது 2ல் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தாவே அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்கறது லக்ன புள்ளி, இதுதான் ரொம்ப முக்கியம். லக்னன்றது 2 பாதம் எல்லாத்துக்கும் ஒரே லக்னம். ஆனால் அந்த லக்ன புள்ளின்றதான் ஒரு தனி மனித ஜாதகத்தில் என்ன செய்ய போகுதுன்றது தெரியும். அவரோட உடல் ஆரோக்கியம், அவரோட வாழ்க்கை, அவர் எப்படி இருப்பார், அவரோட சிந்தனைகளும் எப்படி இருக்கும், குழந்தை பிறப்பு, அவரோட எல்லா ஆசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி தான் தீர்மானம் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் குரு. அடுத்தது நம்ம கல்யாணம் பண்ணணும்னா அடுத்து குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறகுக்கு 5ஆம் பாவம் குரு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்தை இறை அருள், மன ஒற்றுமை, இதெல்லாம் 9ஆம் பாவம். செகண்ட் மேரேஜ் நடக்குமான்றதும் பார்க்கறது 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் பார்த்திங்கன்னா 2 பேருமே கவர்ச்சியாக இருப்பாங்களா, கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்குமா, மனைவியை பார்த்தா கணவன் பிடிக்குமான்றது ஒரு இனக்கவர்ச்சியை கொடுக்கறது தான் 11ஆம் பாவம். இது எல்லாத்தையும் மீறி அடுத்து தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அதுதான் வாழ்க்கையை தீர்மானம் செய்ய போகிறது. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட தசாபுத்தின்றது தான் வழி நடத்தும். அது ஒரு சம்பவம், திருமணம் நடக்கணும்னாலும் அந்த சம்பவத்து டைமில் 6, 8, 12 தசா புத்திகள் ஓடக்கூடாது. அடுத்த வர புத்திகள்லேயும் ஒரு 2, 3 புத்தி வரக்கூடாது. முதல்ல தசா புத்தி அடுத்த தசை என்ன வரப்போகுதுன்றது பார்க்கணும். திருமணத்துக்கு முக்கியமான